ஒரே நாளில் 2 விஜய் திரைப்படங்கள் மோதிக்கொள்ள போகிறது. எந்த திரைப்படம் பெருசாக கலெக்ஷன் பண்ண போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் ஜனநாயகம் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதியே வெளியாக வேண்டியது. ஆனால் படத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனை, சென்சார் கட், அதனால் படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. ஓகே, ரசிகர்களுக்கு சின்னதாக நம்ம ஒரு ட்ரீட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கலைப்புலியஸ் தானு அவர்கள் தெரி ரீரிலீஸ். ஸோ ஜனவரி 20ஆம் தேதி தெரி ரீரிலீஸ் ஆகுது, 14ஆம் தேதி ரீரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் திடீர்னு கலைப்புலியஸ் தானு அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன திரைப்படங்கள், முக்கியமாக சின்ன திரைப்படத்தோட ப்ரொடியூசர்ஸ் தானு கிட்ட சின்னதாக ரெக்வஸ்ட் வச்சுட்டாங்க. இந்த டைமில் நீங்கள் தெரி ரீரிலீஸ் பண்ணால் எங்கள் சின்ன திரைப்படங்கள் ரொம்ப அடி வாங்கும், ஸோ அதனால ரீரிலீஸ் இப்போதைக்கு பண்ணாதீங்க அப்படின்னு ரெக்வஸ்ட்டாக கேட்டாங்க. அதே மாதிரி கலைப்புலியஸ் தானு அவர்கள் ஓகே இப்போதைக்கு ரீரிலீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சாங்க. இந்த ரீரிலீஸ் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அஃபிஷியலாக தெரி திரைப்படத்தோட ரீரிலீஸ் பிப்ரவரி 20ஆம் தேதி ரீரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் இன்னொரு மாசான விஷயம், அதாவது கில்லி திரைப்படத்தோட ரீரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அதே பிப்ரவரி 20ஆம் தேதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ரொம்ப மாசான விஷயம். ஆல்ரெடி கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் ஆகி 25-50 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் சாதனை பண்ணியிருந்தது. அந்த வசூல் இது வரைக்கும் எந்த திரைப்படத்தாலும் பிரேக் பண்ண முடியல. இப்போ அதே ரீரிலீஸ் ஆன திரைப்படத்தை மீண்டும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த திரைப்படம் இன்னுமே பெருசாக சாதனை படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி ஒன்று தெரி, இன்னொன்று கில்லி. இந்த 2 விஜய் திரைப்படத்துக்கும் தான் போட்டி. செமையாக விஜய் ரசிகர்கள் தியேட்டரே கதிகலங்க வைக்க போகிறாங்க என்பதில் துளியும் மாற்று கருத்து கிடையாது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், தெரியும் கில்லியும் 2 திரைப்படம் சேர்ந்து மங்காத்தா திரைப்படத்தோட ரீரிலீஸ் சாதனை பிரேக் பண்ணாதான்? யார் யாரெல்லாம் தெரி கில்லி திரைப்படத்தோட ரீரிலீஸ் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.